ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜை பற்றி பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற தலைமுறையில் சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து ஹாரிஸ் ஜெயராஜ்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தாரா, அவர் என்ன மாரி பாட்டெலாம் கொடுத்துருக்காரு, அவர் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர்ன்றது ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்னை போல் இருக்கிற சில பேர் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜுடைய நிறைய ரசிகர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். என்னென்னா, இப்படியாப்பட்ட மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் இவ்வளோ இட்டு பாட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இன்றைக்கி அவருடைய நிலைமை ஒன்றுமே, ஒரு மியூசிக் டைரக்டர் பீக்கில் இருக்கிற ரெண்டு ஆள் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாருன்னு ரொம்ப பேர் வருத்தப்படலாம். ஸோ எனக்கும் அந்த வருத்தம் இருக்குது. ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டார்டிங் மின்னலே ஸ்டார்ட் பண்ணார் அவர். ஸோ 2001 நினைக்கிறேன். மின்னலே மாதவன் கௌதம் வாசுதேவ் மேனன் டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் மின்னலே. ஸோ மின்னலேருந்து உங்களுக்கு சாங்ஸு ப்ளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு படத்தையே தான் வந்து என்ன லெவலில் நான் யாருன்றதை நிரூபித்தவர் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். ஸோ அப்போதைக்கு இளையராஜா அண்ட் ஏஆர் ரஹ்மான், ஸோ இளையராஜா கூட காலம் முடிஞ்சிருந்தது. பட்டு இப்போவும் இளையராஜா நல்லா இட்டு கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்லலை. பட் அப்போதைக்கு பீக்கில் வந்து ஏஆர் ரஹ்மான் தான். ஸோ வேறு லெவலில் இருந்தார். ஏஆர் ரஹ்மானை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மாசு. ஸோ ஏஆர் ரஹ்மான் அடுத்தது யார் அவன், ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு ஹிட்டை கொடுக்குறானே, யார் இவன் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு ஹிட் படம் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஏஆர் ரஹ்மானுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மின்னலை படத்து மூலிமா அறிமுகமாகிறார். ஸோ எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜுடைய மியூசிக்கில் வந்த படங்களில் சில படங்களை நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு அது கனெக்ட் ஆகுதா பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஹாரிஸ் ஜெயராஜுடைய படத்தில் ஸோ பெஸ்ட்டு படமாக பாட்டாக நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மின்னலை படம். மின்னலை படத்தில் பாடல்கள் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதில் அழகிய தீய சாங்காக இருக்கட்டும், வசீகரா, ஸோ அலைப்பாயுதே படத்தில் ஒரு பச்சை நிறமே சாங்காக இருக்கட்டும், அந்த ஏஆர் ரஹ்மான் சாங்லாம் வந்தப்போ இந்த வசீகரா சாங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹிட் ஆச்சு. ஸோ எல்லா மக்களிடையும் ரொம்ப பயங்கரமான ஹிட்டான வசீகரா பாடல், அழகிய தீய சாங்கு. ஸோ அந்த பாட்டில் இப்போ நம்ம டிவியில் பார்த்தாலும் என்ன ஒரு அற்புதமான சாங்கு, எப்படி ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ணியிருக்காருன்றது தெரியும். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். அதுக்கப்புறம் அவருடைய படமான காக்க காக்க படம், ஸோ வேறு லெவலில் பண்ணியிருப்பார். காக்க காக்க, அப்புறம் வந்து சாமி படம். ஸோ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி படம். ஸோ துப்பாக்கி படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அந்த 12 பேரை ஹெட்ஷாட் பண்ணுவாங்க, பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போகும். ஸோ அதெல்லாம் இப்போ நீங்கள் படம் போட்டாலும் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ பாடல்களும் நல்லாயிருக்கும். அதில் செல்ஃபி புள்ள சாங் சூப்பரான ஹிட் ஆச்சு. அப்புறம் உங்களுக்கு கஜினி படம், சூர்யாவுக்கு கஜினி, ஏழாம் அறிவு, இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அயன். ஸோ அயன்லாம் என்னமா இட்டு கொடுத்தாரு பாட்டுங்க. கஜினி படத்தில் சுற்றுமொழி சுடரேன்னு ஒரு சாங்கு. ஸோ இப்போ கேட்டாலும் அந்த பாட்டு வந்து பழைய ஞாபகம்லாம் வரும், அவ்வளோ ஹிட்டான பாட்டு. சாமியில் வந்து கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமான்ற சாங்கும். ஸோ அதே போல் உங்களுக்கு காக்க காக்கல ஜீப் எடுத்துன்னு போகிறமே ஒரு சாங் வரும். ஸோ அந்த பாட்டு ஃபஸ்ட்டு லைன் எனக்கு ஞாபகம் வரல, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. பட் ரொம்ப அழகாக சூப்பராக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. டைரெக்ஷனும் பாட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாடு, ஸோ கமலஹாசனுடைய வேட்டையாடு விளையாடில் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், பாடல். ஸோ அந்த பார்த்த முதனாலேன்னு ஒரு சாங்கு, அப்புறம் வந்து ஜோதிகா சாங் ஒன்று, ஸோ அமெரிக்காவிலே காட்டுவோம், ரொம்ப அற்புதமாக மியூசிக் பண்ணியிருப்பார். எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும் வேட்டையாடு விளையாடில். ஸோ அதுக்கப்புறம் மஜ்னு, ஸோ சின்னதாக ஒரு பழைய ஃபஸ்ட்டில் படம் ஹிட்டால்னா கூட பாட்டில் தூக்கணும், அதுபோல் மஜ்னு. அப்புறம் 12B, அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்க போனீங்கன்னா சாமுராயின்னு ஒரு நம்ம விக்ரம் சாருடைய படம். ஸோ அதுபோல் அஜித்துக்கு வந்து எண்ணெய் இருந்தால் படம் சூப்பராக இருக்கும், பாட்டுங்களும் சூப்பராக இருக்கும், மியூசிக் பேக்ரவுண்டில் சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ ஹாரிஸ் ஜெயராஜுடைய ஹிட்டு நிறைய இருக்குது. ஸோ 50-60 படத்துக்கு மேலே அவர் மியூசிக் பண்ணியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 படம் சூப்பராக ஹிட் ஆகிருக்கும். ஸோ சூர்யாவுடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான ஆள் ஹாரிஸ் ஜெயராஜ். அப்புறம் உங்களுக்கு நிறைய படம், உன்னாலேன்னு ஒரு படம், அதில் மியூசிக்கு. ஸோ ஜூன் போனால் ஜூலை காற்றுன்னு ஒரு சாங், ஸோ அற்புதமான சாங். ஸோ இந்த பாட்டெல்லாம் நீங்கள் மறுபடியும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும், இவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பார். சாமுராயில் பார்த்தீங்கன்னா ஆகாய சூரியன் என்று சூப்பர் பாட்டு. ஸோ அந்த பாட்டெலாம் நம்ம கேட்டோம்னா ஹாரிஸ் ஜெயராஜுடைய மியூசிக்கை பற்றி தனியாக ஒரு பேசணும், 1/2 hour பேசலாம். அந்தளவுக்கு எல்லா பாட்டுமே சூப்பராக கொடுத்துப்பார். இன்றைக்கி ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் படத்தில் ஒரு பாட்டு வந்து நல்லா மக்கா மிஷின்னு பாடிட்டாச்சு. பட் இருந்தாலும் ஹாரிஸ் ஜெயராஜுடைய ஃபுல் மீல்ஸ்னு பாட்டு இருக்கும். ஸோ அப்போத்த இருந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஏழாம் அறிவு சாங்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுபோல் அவருக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, ஆனால் நிறைய படம் இருக்குது. ஸோ எனக்கு ஞாபகம், நான் மிஸ் பண்ண படம் நிறைய இருக்கும், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு படத்தில் எடுத்தால் எல்லா படமும் சூப்பராக இருக்கும். ஸோ
நிறைய பாட்டு அவர் வந்து சில பாட்டு வந்து காப்பி அடிச்சு போகிறாரு அப்படின்ற சில பேச்செல்லாம் இருந்தது. பட் அது அதர்வைஸ் பாட்டு பார்த்தீங்கன்னா ஆதவன் படம் சூர்யா, ஆக்சுவலாக சூர்யாவுக்கு தான் நிறைய இட்டு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ விஜய்க்கு வந்து உங்களுக்கு துப்பாக்கி, அப்புறம் நண்பன் படம் ஒரு தான். அன்னியன் படத்தை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அன்னியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாட்டு எல்லாமே சூப்பராக. அதாவது ஏஆர் ரஹ்மான் இல்லாதப்போ சங்கர் கை கொடுத்தது அன்னியன் படத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் தான். ஸோ அவருடைய மியூசிக் வந்து அந்த படத்தை அண்டங்காக்கா கொண்டக்காரி அப்படின்னு நிறைய பாட்டு, கண்ணும் கண்ணும் நோக்கியா, ஸோ இந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்ப ஹிட்டான பாட்டுங்க. ஸோ இப்போ நிறைய பாட்டு ஹிட் பாடல்களை எடுத்த ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து தவிர்த்து சொல்லவே முடியாது. ஸோ தமிழ் சினிமாவில் அவ்வளோ ஹிட்டு கொடுத்துருக்காரு. அதே போல் மாற்றான் படம் வந்தது சூர்யாவுக்கு. அதுக்கப்புறம் வேறு யார், சிம்பு படம் பார்த்திங்கன்னா கோவில் படம், தொட்டி ஜெயா, கோவில் படத்துலலாம் கொக்கு மீனை திங்குமா, அப்புறம் அந்த நடந்து போயினே பாடுவாங்க. அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாட்டுக்காக படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோன்றதுல ஹாரிஸ் ஜெயராஜ் ஒருத்தர். ஸோ ஏஆர் ரஹ்மான் அவ்வளோ பீக்கில் இருந்த காலத்தில் ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் நான் ஒருத்தர் இருக்கிறேன்டா. அப்புறம் எங்களை வாரணம் ஆயிரணும்னு படம் பாருங்கள், அஞ்சலை பாட்டு, அப்புறம் அதில் வந்து எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். ஸோ மேக்ஸிமம் நான் எனக்கு பிடிச்சதை சொல்லியிருக்கேன். பட் இதில் நிறைய படம் இருக்குது. ஸோ ஹாரிஸ் ஜெயராஜோடைய பாட்டுன்னு சொன்னீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. நான் ஏதோ சொல்ல மறந்தது இல்லை நீங்கள் சொல்லுங்கள். பட் ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து உண்மையாலேயே சூப்பரான பாட்டெலாம் கொடுத்துருக்காரு. இன்னும் சில பேர் இருக்காங்க மியூசிக் டைரக்டரில் நல்லா சூப்பரான பாட்டெலாம் கொடுத்துட்டு பயங்கர இட்டு கொடுத்துட்டு ஆனால் இப்போதைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ சில பேர் இருக்காங்க, வித்யாசாகர், யுவன் சங்கர் ராஜா, இவங்களாம் வந்து இப்போ டல்லாக இருக்காங்க. இப்போ அனிருத் வந்து டாப்பில் இருக்கார். ஸோ அனிருத் நல்லா இல்லை அப்படிலாம் சொல்ல வரல. பட் அவருடைய காலம் இது. ஆனால் இவங்களாம் ஒரு காலத்தில் நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸ் கூட இல்லை, அதுக்கும் இப்போ பிறந்தவங்களுக்கு வந்து தெரியாது ஹாரிஸ் ஜெயராஜ் எவ்வளோ பெரிய இட்டு கொடுத்துருக்காரு, அவர் எவ்வளோ மியூசிக் ஒரு தரமான மியூசிக் கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாக்குன்றது தெரியாது. பட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு பற்றி பேசுவோம். ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து தமிழ் சினிமாவின் மியூசிக்கில் ஒரு தனியான பொக்கிஷன் தான். ஸோ அவரை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.